ஹலோ வணக்கம் மக்களே, திஸ் இஸ் அனு. வெல்கம் டு மை சேனல். நான் ஆல்ரெடி என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருந்தேன். இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா, காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் அண்ட் ஹையர் எஜுகேஷனுக்கான ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் கொடுக்குறது. ஸோ அந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பேங்கிங் பற்றி. நான் ஏன் ஃபஸ்ட்டு பேங்கிங் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபும் ஃபாலோ பண்ணுற ஒரு காமனான சிலபஸ் தான் இந்த பேங்கிங் சிலபஸ்ஸு. 1-2 டாபிக் மட்டும் ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகும். ஆனால் எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், யூபிஎஸ்சி, நபார்டு, இன்சூரன்ஸ் எக்ஸாம், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ் இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்ஸுமே ஃபாலோ பண்ணுற ஒரு பேசிக்கான சிலபஸ் தான் இந்த பேங்கிங் சிலபஸ்ஸு. ஸோ ஒன்ஸ் இந்த சிலபஸில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டிங்கன்னா யூ ஆர் ரெடி டு அப்பியர் எனி கைண்ட் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை இப்போ தான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டிய ஒரே விஷயங்கிறது அந்த காமன் சிலபஸ் மட்டும்தான். நெக்ஸ்ட்டு இதை கண்டக்ட் பண்ணுற போர்டை பார்த்தலாம். ஐபிபிஎஸ் இவங்க தான் காமனான எல்லா நேஷ்னலைஸ்டு பேங்க்குக்கான ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு செப்பரேட்டாக ஆர்ஆர்பி, அதாவது ரூரல் ரீஜனல் பேங்க்கு, நெக்ஸ்ட்டு எஸ்பிஐ, ஆர்பிஐ, அப்புறம் எல்லா இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸும் இவங்க தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு வருஷமும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஆர்டரில் தான் அவங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸை ரிலீஸ் பண்ணுவாங்க. இது எந்த மந்தில் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா ஜூன் ஆர் ஜூலையில் தான். ஆர்ஆர்பியில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பிஓ கிளர்க்குன்னு அடுத்தடுத்த மந்த் எல்லா பேங்க்கோட ரெக்ரூட்மெண்ட்டும் க்ளோஸ் ஆகிடும். இதில் எஸ்பிஐ, ஆர்பிஐ, இன்சூரன்ஸ் இது 3க்கு மட்டும் எந்த ஒரு ஃபிக்ஸட் மந்த்தோ டேட்டோ கிடையாது. ஸோ ரேண்டமாக ஒரு இயர்க்குள்ளே எப்போ வேணாலும் அவங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்குற இந்த பர்டிகுலர் ஆர்டரில் ரெடி ஆனீங்கன்னா உங்களுக்கு சஃபிஷியண்ட்டாக டைம் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ்னும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது எல்லா இயரும் வருமான ரேர் தான். இந்த இயர் இதோட நோட்டிஃபிகேஷன் வந்தது. ஸோ இன்னும் டேட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இஃப் யூ வாண்ட் கோ அண்ட் செக் அவுட் த நோட்டிஃபிகேஷன்ஸ். அண்ட் பிஓ அப்படின்னு இருக்குது. அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொப்ரேட்டரி ஆஃபீஸர். சிம்பிளாக சொல்லணுன்னா அசிஸ்டன்ட் மேனேஜரு. அடுத்து பார்த்திங்கன்னா எஸ்ஓ, அதாவது ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர். ஸோ எஸ்ஓவில் மட்டும் ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் டிகிரி ஹோல்டர்ஸை மட்டும்தான் எலிஜிபிள்னு போட்டிருப்பாங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த டிகிரியை பார்த்துட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். இந்த பிஓவும் எஸ்ஓவும் பார்த்திங்கன்னா ஒரு ஹையர் கிரேட் ஆஃபீஸராக இருப்பாங்க வென் கம்பேர்டு டு கிளர்க்கு. ஸோ கொஷின்ஸும் அதுக்கேற்ற மாதிரி வென் கிளர்க்கோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஹார்ட்னஸ்ங்கிறது ஹையாக இருக்கும் பிஓக்கும் எஸ்ஓக்கும். ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கணும்னா ஈஸி, மீடியம், ஹார்டுன்னு 3 லெவல்லையும் இருந்தால் மட்டும்தான் இந்த எக்ஸாம்ஸை உங்களால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். அடுத்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு வந்து செக்ஷன் டைமுங்கிறது இருக்காது. ஓகேவா? மற்றபடி எல்லா எக்ஸாம்ஸுக்குமே இருக்கும். ஸோ செக்ஷன் டைம் பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன். இதுதான் ஏஜ் அண்ட் எலிஜிபிலிட்டி. ஸோ கிளர்க்குக்கு பார்த்தீங்கன்னா 20 to 28 இயர்ஸு. இன்டர்வியூங்கிறது கிடையாது. ஸோ ப்ரிலிம்ஸு, மெயின்ஸ் லெவல் 1 லெவல் 2 கிளியர் பண்ணிங்கன்னா டேரெக்டாக போஸ்டிங்கு. பிஓஎஸ்ஓவில் பார்த்தீங்கன்னா 20 to 30 இயர்ஸு இவங்களுக்கு இன்டர்வியூ உண்டு. ஸோ நீங்கள் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போதே இன்டர்வியூக்கும் சேர்த்து ரெடி ஆகிக்கோங்க. இது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஹையர் ஆஃபீஸர் ரேங்க்குன்னு. ஸோ அதனால தான் உங்களுக்கு இன்டர்வியூ உண்டு. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு ஆஸ் பர் த நார்ம்ஸ். இப்போது ப்ரைவேட் பேங்க்கோடதையும் பார்த்துடலாம். ஒரு சின்ன டிஃப்ரென்சேஷனுக்காக தான் இதையும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதே ஏஜ் தான் அவங்களுக்கும். பட் 12th ஸ்டாண்டர்ட்லேருந்தே அவங்க எலிஜிபிலிட்டியில் வருவாங்க. இப்போ கரண்ட்டில் கூட கேவிபி, ஐடிபிஐ 2 நோட்டிஃபிகேஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்து எலிஜிபிலிட்டிலாம் கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணி அதை போய் எழுதுங்க. பட் ஒரே சிலபஸ் தான். சிலபஸ் பார்த்திங்கன்னா இதுதாங்க இந்த 5 மெயின் கேட்டகிரி. ஸோ ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் எல்லாமே கவர் பண்ணி இந்த 5ம் வரும். இதில் பேங்கிங் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர்ஸ் இதுக்கு பார்த்திங்கன்னா மெயின்ஸில் மட்டும்தான் வரும். ஆனால் மற்ற 3ம் ப்ரிலிம்ஸில் கேட்பாங்க. இந்த 3ம் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு என்னோடய ஐடியா எப்படின்னா நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் பார்த்தே ஆகணும். ஏன்னா இதெல்லாம் ஜென்ரல் மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் நீங்கள் ஸ்கூல் அண்ட் காலேஜில் படிச்சுட்டு இருந்தது தான். பட் உங்களுக்கு சில மெஷர்ஸ் இருக்குது, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி ஆகணும். பேங்கிங் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா 6 மந்தோடது கேட்பாங்க. ஸோ அந்த 1 month 2 monthல் ரெடி ஆகணும்னா அது கஷ்டம். ஸோ நீங்கள் ப்ரிலிம்ஸ் ரெடி ஆகும்போதே இதுக்கான ப்ரிப்பரேஷனே ஸ்டார்ட் பண்ணால் தான் உங்களால் அதை கிராக் பண்ண முடியும். இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பேங்கிங் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து நான் சில மெட்டீரியல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணேன். சில வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதையும் நான் ஷேர் பண்ணுறேன். இது தாங்க உங்களோட டைமு. அலாட்டட் டைம், கொஷின்ஸு, மார்க்கு. ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு இந்த டைம் படி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு.
நான் வந்து ஆப்டிடியூடுக்கு சிலபஸ் வந்து ஒரு ஓவர்வியூவாக தான் கொடுத்துருக்கேன். ரீசனிங், இங்கிலீஷ் எல்லாத்துக்குமே ஓவர்வியூவாக தான் கொடுத்துருக்கேன். சிலபஸ்க்கு மட்டும் தனியாக ஒரு வீடியோ வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் கொஞ்சம் எலாபரேட்டாக டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி தனி வீடியோ நான் போடுறேன். கமெண்ட் பண்ணிவிடுங்க மறந்துடாம. ஓகேவா? எல்லாத்துக்குமே இந்த ரீசனிங், ஆப்டிடியூட், இங்கிலீஷ் 3க்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆளாக இருந்தாலும் அதிக வெயிட்டேஜ் கொடுத்து படித்தா நல்லது. ஹவ் டு ப்ரிப்பேர் இதுதாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டேஜ். ஸோ என்னோடய பெஸ்ட்டு சஜஷன் நிறையா டெஸ்ட்டு போடுங்க. 40 to 50 டெஸ்ட்டாவது மினிமம் நீங்கள் போட்டு பார்த்தே தான் ஆகணும். நீங்கள் போய் டைரெக்டாக ஒரு மெயின் எக்ஸாம் எழுதுறீங்களா, ஒரு ஐபிபிஎஸ்ஸோ ஒரு ஆர்ஆர்பியோ, அது உங்களோட 40 ஃபஸ்ட் 40 செகண்ட் அந்த மாதிரியாக தான் இருக்கணும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ், பேங்கிங் அவேர்னஸ்க்கு அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 1 to 2 ஹவர்ஸ் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். அது நீங்கள் எப்படி வேணாலும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நோட்டு போட்டு இல்லை ஹிண்ட்டு இல்லை அதை மெமரைஸ் பண்ணி எப்படி வேணாலும். ஆனால் 6 மந்த்தோடது நீங்கள் தரவாகியிருக்கணும். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறையாவே இருக்குது அதோட டாபிக்ஸு. ஸ்லோகன் படிக்கணும், இயர்ஸு, ஸ்கீம் இந்த மாதிரி நிறையா இருக்குது. இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு என்னோடய ஒரு பர்சனல் ஐடியா என்னென்னா, ஆப்டிடியூடில் ஒரு 20 கொஷின் சாலிடாக நீங்கள் அடித்தே ஆகணும். ஸோ ஒரு 3 இயர்ஸ் அனாலிசிஸில் நான் ஒரு 3 டாபிக் எடுத்து வச்சுருக்கேன். சிம்பிளிஃபிகேஷன், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், நம்பர் சீரீஸ். இதெல்லாம் டைம் கொஞ்சம் கம்மியாக நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அண்ட் ஈஸியாக அடிக்கக்கூடிய 3 டாப்பிக்கு. நிறைய போட்டு பார்த்து எந்த கொஷின் கேட்டாலும் உங்களால் கிளியர் பண்ணுற மாதிரி ரெடி ஆகிக்கோங்க. ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா 20 கொஷின் நீங்கள் அடித்தே ஆகணும். அதுக்கான டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா கோடிங், டீகோடிங், அரேஞ்ச்மெண்ட்ஸு, டைரக்ஷன், பிளட் ரிலேஷன், ஆல்ஃபா நியூமெரிக் சீரீஸ். இதுக்கு கொஞ்சம் அதிக வெயிட்டேஜ் கொடுத்து எப்படிப்பட்ட கொஷினையும் சால்வ் பண்ணுற மாதிரியாக நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க. ஓகேவா? ஸோ டோட்டலாக 40 கொஷின்ஸ் ரெடியாக இருக்குது. அடுத்து இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது ஃபில் இன் த பிளாங்க்ஸ், எரர் ஸ்பெல்லு அண்ட் வேர்ட்ஸ் மேப்பிங். இது வந்து கொஞ்சம் அதிக வெயிட்டேஜ் உள்ள ஒரு டாப்பிக்கு. இதில் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க, தெளிவாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு 20 கொஷின்ஸ் உங்களால் அடிச்சிடலாம். ஸோ டோட்டலாக 60 மார்க்கு யூ ஆர் ஷார்ட் லிஸ்டட். இது இல்லாமல் வெக்காபுலரிஸ் நீங்கள் ரெடி ஆகணும். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 5 வேர்ட்ஸ் நீங்கள் வந்து மெமரி பண்ணி ஆகணும். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ரூட் வேர்ட்ஸ் வச்சுக்கோங்க. அதாவது ஏபிஎல்இ, எம்இஎன்டி இந்த மாதிரி ரூட் வேர்ட்ஸ் வச்சுட்டு அதுலேருந்து நிறையா வெக்காபுலரிஸ், அதோட மீனிங், அதோட ஆண்டனிம்ஸ் இப்படி படிச்சிங்கன்னா தான் 6 மந்த்ஸுக்குள்ளே அட்லீஸ்ட் ஒரு மினிமம் நம்பர்லையாவது உங்களால் வெக்காபுலரிஸ் படிச்சிருக்க முடியும். பிகாஸ் நீங்கள் 1000 படித்தா கூட ஹார்டாக உள்ளது தான் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு டிப்பு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மெயின்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஐ, அப்ளிகேஷன் ப்ராப்ளம், கேஸ் ஸ்டடீஸ் இது 3 கொஞ்சம் அதிக வெயிட்டேஜ் கொடுங்க. இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் ஹார்ட் லெவலில் கேட்பாங்க. மற்ற டாபிக்ஸும் இருக்கும், பட் இது கொஞ்சம் ஹையர் லெவல் கொடுத்துருங்க வெயிட்டேஜு. கொஞ்சம் காம்பினேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். உங்களால் நிறைய டைம் ஸ்பெண்ட்ற மாதிரி இருக்கும் கொஷின்ஸ் எல்லாம். அடுத்து ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா பசில்ஸு, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஒரு 14 to 15 டைப்ஸ் இருக்குது. பட் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஹார்ட் லெவலில் தான் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இதுலேயும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நிறைய சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் பார்த்தே ஆகணும். இப்போ இதில் நான் இங்கிலீஷ் கொடுக்கவே இல்லை. பிகாஸ் ப்ரிலிம்ஸில் கொடுத்த அதே 3 ஹெட்டிங் தான் இருக்கும். பட் நீங்கள் அதில் ஸ்ட்ராங் ஆகிட்டிங்கனாலே உங்களால் மெயின்ஸை ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். பட் அகெயின் அண்ட் அகெயின் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் ஸ்பீடு, அக்யூரசி, ப்ராக்டிஸ் இது 3ம் பண்ணால் மட்டும்தான் எவ்வளோ டஃப்பான கொஷினையும் உங்களால் ஈஸியாக க்ராக் பண்ண முடியும். சரி, நான் அந்த ஸ்பீட், அக்யூரசியெல்லாம் கொண்டு வரணுன்னா அந்த கொஷினை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு எனக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். அந்த கொஷினில் இருக்கிற ஹிண்ட்டு, கீ பாயிண்ட்ஸ் என்ன, அதில் என்ன சொல்ல வராங்க, டைமை வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணாமல் ஈஸியாக அப்படின்னு ஆன்சர் போடுறதுங்கிறது நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்குது, நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் இந்த கொஷினை க்ராக் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது மேக்ஸுக்கும் ரீசனிங்க்கு தான் அப்படின்னா கிடையாது, இங்கிலீஷ்க்குமே அது உண்டு. இங்கிலீஷையுமே நீங்கள் ஒரு மேக்ஸ் மாதிரி அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதாவது ப்ரிப்போசிஷனுக்கு அடுத்து எந்த வேர்பு வரும், வேர்பில் எத்தனாவது வேர்பு வரும், அப்படியே எல்லாத்துக்குமே ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு நிறைய சோர்சஸ் இருக்குது. எல்லாத்தையுமே போய் பாருங்கள், கூகுள் பண்ணுங்கள். ஸோ அதில் ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் இதை அடிக்க முடியும். நெக்ஸ்ட்டு அவங்க கன்சிடர் பண்ணக்கூடிய 2 விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களோட செக்ஷன் மார்க்கும் நெகட்டிவ் மார்க்ஸ் தான். ஸோ நெகட்டிவ் மார்க் பார்த்தீங்கன்னா 0.25. ஸோ மிஸ்டேக்காக நீங்கள் 1 போட்டிங்கன்னா கூட அந்த 0.25
மார்க் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். அப்போ செக்ஷனில் உள்ள மார்க் ரெடியூஸ் ஆகும்போது ஓவரால் மார்க்கு நார்மலைசேஷன் ஆகும். ஓகேவா? ஸோ செக்ஷன் மார்க் என்னங்கிறத நான் ஆர்ஆர்பிக்கு சொல்லியிருந்தேன் அந்த டைம்லேயே. ஸோ அதை பற்றி ஒரு டீட்டெயிலில் ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லிடுறேன். ஸோ இப்போ ஆர்ஆர்பிக்கு வந்து செக்ஷன் மார்க் கிடையாதுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஐ மீன் செக்ஷன் டைமிங் கிடையாது. அதாவது இப்போ நீங்கள் ரீசனிங் போட்டுட்ருக்கீங்க, கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, ஐ மீன் அந்த சம்மை கிராக் பண்ண முடியல அப்படின்னா உங்களால் இன்னொரு செக்ஷன் போயிட்டு இன்னொரு சம்மை சூஸ் பண்ணி நீங்கள் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அந்த ஆக்சசிபிலிட்டி உங்களுக்கு ஆர்ஆர்பியில் உண்டு. ஸோ அதனால தான் அதுக்கு பேர் செக்ஷன் டைமிங் கிடையாது. ஸோ செக்ஷன் மார்க்கும் கிடையாது. பட் இங்கே பிஓ, கிளர்க்கு, ஆர்பிஐ, எஸ்பிஐலலாம் செக்ஷன் மார்க் உண்டு. அதாவது ஒரு பர்டிகுலர் அலாட்டட் டைமுக்குள்ளே ஒரு செக்ஷனை நீங்கள் முடிக்கலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களை அடுத்த செக்ஷனுக்கு அதுவே கொண்டு போயிடும். அப்போ உங்களுக்கு செக்ஷன் டைம் உண்டு, செக்ஷன் மார்க்கும் உண்டு. ஸோ இப்போ உங்களுக்கு அது செக்ஷன் மார்க்கு, செக்ஷன் டைம்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை வச்சுட்டு தான் உங்களோட எக்ஸாமை வந்து நார்மலைசேஷன் பண்ணுவாங்க. சார் நான் ஆல்ரெடி ப்ராக்டிஸ் நிறைய தடவை ரிப்பீட் பண்ணேன். எதில் பண்ணலாம் அப்படின்னா பைஜூஸ் ஆடா, ஈஸி, மீடியம், ஹார்டு 3 லெவல்லையுமே இருக்குது. அட்டாவில் வந்து நீங்கள் பே பண்ணிங்கன்னா கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வித் சொல்யூஷனோட பண்ணலாம். நான் ஃபஸ்ட் டைம் லேர்ன் பண்ணுறேன், கொஞ்சம் ஈஸியாக லேர்ன் பண்ணுனீங்கன்னா ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன் அப்படிங்கிற யூடியூப் சேனல் வந்து பெஸ்ட்டு. ஸோ நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்ஸு அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு சந்தன் லாஜிக்ஸ், இது தெலுங்கு சேனல் பட் அவைலபிள் வந்து இங்கிலீஷ்லேயும் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் பார்த்திங்கன்னா ஷார்ட்கட் ட்ரிக்ஸ்லாம் நிறையா கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்கு பார்த்திங்கன்னா அஃபேர்ஸ் க்ளவுட் சொல்லுவேன். நீங்கள் அது மந்த்லி, வீக்லி, டே பேசிஸ்லலாம் இருக்குது. நீங்கள் அப்படி டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். அட்டாலையும் இருக்குது. ஸோ இதில் எக்ஸ்ப்ளனேஷனோடு இருக்கும், உங்களுக்கு இன்னும் கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் நிறையா விஷயம் சொன்னேன். இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, கரெக்டாக மெயின்டைன் பண்ணீங்க, ஷார்ட்கட்லலாம் அப்படியே அசால்ட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு ட்ரிக்கெல்லாம் ஃபிங்கர் டிப்ஸில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் பேங்கிங் எக்ஸாம்ஸை ஈஸியாக கிளியர் பண்ண முடியும், ஜாபில் போயிட முடியும். ஸோ இந்த வீடியோவுக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்கும். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே இதை ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்து போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மிஸ் பண்ணிடாதீங்க. அண்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.